ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2258வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமடலை அனுபவித்து வருகிறோம். பகுதி பகுதியாக அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைக்கு 12வது பகுதி. வடநெறி காவியங்களில் இருந்து உதாரணங்களை சொல்லி மடலேறுதல் குற்றமன்று என்று சொல்லி வருகிறார் பரகால நாயகி. அதிலே முதலாவதாக சக்கரவர்த்தி திருமகன் ராமனை பிரிந்து இருக்க முடியாமல் ராமன் தசரதனின் ஆணைப்படி காட்டுக்கு சென்ற காலத்திலே கல்லும் முள்ளும் கால்களில் குத்த அந்த வெப்பமான பரல்களின் மீது அன்னநடையுடைய அந்த மென்மையான திருவடிகளை உடைய சீதா பிராட்டி ராமன் பின்னே செல்லவில்லையா? ராமனை பிரிந்து இருக்க முடியாமல் தானே அவள் சென்றாள். அப்படி இருக்கும்போது நான் என் தலைவனை சேர்வதற்கு, தலைவனுடன் இருப்பதற்கு, எம்பெருமானுடன் சேர்வதற்கு நான் ஏன் மடல் எடுக்க கூடாது என்று கேள்வி கேட்பதற்காக அந்த செய்தியை சொன்னாள். இன்றைக்கு அடுத்த உதாரணம் சொல்கிறாள். வேகவதி அவள் செய்தது. பின்னும் கருநெடுங்கண் செவ்வாய் பிணை நோக்கின், பின்னும் மேலும் கருநெடுங்கண் செவ்வாய் பிணை நோக்கின் மின்னணைய நுண்மருங்குல் வேகவதி என்றுரைக்கும். கருநெடுங்கண் செவ்வாய் பிணை நோக்கின் மின்னணைய நுண்மருங்குள் வேகவதி என்றுரைக்கும் கன்னி, வேகவதி என்றுரைக்கும் கன்னி தன் இன்னுயிராம் காதலனை காணாது தன்னுடைய முன்தோன்றல் கொண்டு ஏக தான் சென்று அங்கு அன்னவனை நோக்காது அழித்து உறப்பி வாழமருள் கல்நவிழ் தோள் காளையை கைப்பிடித்து மீண்டும் போய் பொன்னவிலும் ஆகம் புணர்ந்திழலே செய்யவில்லையா என்று கேட்கிறார் பரகால நாயகி. பின்னும் கருநெடுங்கண் செவ்வாய் பிணை நோக்கின் மின்னணைய நுண்மருங்குள் வேகவதி என்றுரைக்கும் கன்னி தன் இன்னுயிராம் காதலனை காணாது தன்னுடைய முன்தோன்றலால் தமையன் அண்ணன் கொண்டு ஏக தான் சென்று அங்கு அந்த போர்க்களத்திற்கு சென்று அன்னவனை நோக்காது அழித்து உறப்பி வாழமருள் கல்நவிழ் தோள் காளையை கைப்பிடித்து மீண்டும் போய் பொன்னவிலும் ஆகம் புணர்ந்திழலே என்று கேள்வி கேட்கிறார். பின்னும் கருநெடுங்கண் செவ்வாய் பிணை நோக்கின் மின்னணைய நுண்மருங்குள் வேகவதி என்றுரைக்கும் கன்னி தன் இன்னுயிராம் காதலனை காணாது தன்னுடைய முன்தோன்றல் கொண்டேக தான் சென்றங்கு அன்னவனை நோக்காது அழித்துறப்பி வாழமருள் கல்நவில் தோள் காளையை கைப்பிடித்து மீண்டும் போய் பொன்னவிலுமாகம் புறந்திழலே. இதற்கு இந்த பாசுர பகுதிக்கான பதவுரையை இப்போது பார்க்கலாம். பின்னும் சீதா பிராட்டியின் செயலுக்கு மேலும் கருநெடுங்கண் செவ்வாய் பிணை நோக்கின் மின்னணைய நுண்மருங்குள் வேகவதி என்றுரைக்கும் கன்னி கரிய நெடிய கண்களையும் சிவந்த வாயினையும் பெண்மானின் பார்வை போன்ற பார்வையினையும் மின்னலையொத்த நுண்ணிய இடையினையும் உடைய வேகவதி என்று கூறப்படும் கன்னி தன் இன்னுயிராம் காதலனை காணாது, தன்னுடைய இனிய உயிர் போன்ற காதலனை தான் காண முடியாமல் தன்னுடைய முன்தோன்றல் கொண்டு ஏக தன் தமையன் தன்னை தடுத்து அவனை தன்னுடன் கொண்டு செல்ல அங்கு அன்னவனை நோக்காது தன்னுடைய அந்த நிலையில் தன் தமையனை பொருட்படுத்தாமல் அழித்து உறப்பி கடுஞ்சொற்களை கூறி அதட்டி வாழமருள் தான் சென்று கொடிய போர்க்களத்திலே தான் போய் கல்நவில் தோள் காளையை மலையை ஒத்த திண்ணிய தோள்களை உடைய காளை போன்ற செருக்குடைய தன் தலைவனை அங்கு கைப்பிடித்து அந்த போர்க்களத்திலேயே கையை பிடித்து மணந்து கொண்டு மீண்டும் தாங்கள் இருக்க வேண்டிய இடத்திற்கு அவனோடு போய் சேர்ந்து பொன்னவிலும் அகம் புணர்ந்திழலே அந்த கணவனுடைய பொன்னையொத்த மார்பினை தழுவ பெற்றால் அல்லலோ என்று கேட்கிறார் பரகால நாயகி.
இந்த பாசுர பகுதியினுடைய பொருள் பார்க்கலாம். வேகவதியின் செயல். மேலும் சொல்கிறேன், கருத்து நீண்ட கண்களும் சிவந்த வாயும் மான் போல நோக்கும் மின்னல் போல் இடையும் வாய்ந்த வேகவதி என்னும் கன்னி செய்தது கேட்பீர். தன் உயிர் போன்ற காதலனை காணவிடாமல் அவள் தமையன் கொண்டு போக அவனையும் மதிக்காமல் போரில் அவனை துன்பப்படுத்தி தன் காதலனோடு தோய்ந்தாள். அக்காதலன் கல்போன்ற திண்ணிய தோள்களை உடையவன். இளங்காளையாகி அவனை கைப்பிடித்து இருப்பிடம் சென்று அவனது உடலை அணையவில்லையா என்று சொல்லி தான் ஏன் தன் தலைவனை தேடிச் செல்லக்கூடாது என்று கேள்வி கேட்கிறார் தரகால நாயகி. இனி இந்த பகுதிக்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை, ஆச்சாரியர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் வியாக்கியானங்களின் புத்தூரார் திவ்ய பிரபந்த சார விவரணத்தை பார்க்கலாம். கந்தர்வ பெண் ஒருத்தியை கந்தர்வன் ஒருவன் மனம் செய்து கொண்டு போக அந்த பெண்ணினுடைய அண்ணன் அந்த கந்தர்வனோடு போரிட்டு அவளை மீட்க பார்க்க அவன் விருப்பப்படி அந்த பெண் மீளாமல் தான் மணந்த அந்த கந்தர்வனோடே போய் தானும் அவனுமாக இன்பம் நுகர்ந்தாள் என்று மகாபாரதத்தில் ஒரு கதை உண்டு. அது இங்கு சொல்லப்படுகிறது என்று அழகிய மணவாள பெருமாள் நாயனார் உரை கூட்டுகிறார். பின்னும் சீதா பிராட்டியை பற்றி பேசிய வாயாலே மேலும் பேசத்தகுதியுடைய கந்தர்வ பெண் ஒருத்தி, கருநெடுங்கண் செவ்வாய் பிணை நோக்கின் மின்னணைய நுண்மருங்குள் வேகவதி என்றுரைக்கும் கன்னி. கருநெடுங்கண் கருங்கண்ணி என்றல்லவோ பிராட்டியின் திருக்கண்களுக்கு ஏற்றம் சொல்லப்படுகிறது. அவளை விட இந்த பெண்ணினுடைய கண்களின் பரப்பு மிகுதியானது. கரு நெடுங்கண் செவ்வாய் உலகையெல்லாம் காக்கும் எம்பெருமானையும் கூட பிரிவிலே உலகையே தலைகீழாக செய்ய எண்ணம் கொள்ளும்படியாக செய்த பிராட்டியின் புன்முறுவலை ஒத்த முறுவல் செவ்வாயினை உடையவள் இவள் வேகவதி. பிணை நோக்கின் அரைக்கணம் பிரிந்திருந்தால் தன் காதலன் ந ஜீவேயம் சணமபி ஒரு கணமும் கூட உன்னை விட்டு உயிர் வாழ மாட்டேன் என்று நினைக்கும்படியாக செய்யும் பிராட்டியின் கண்களை ஒத்த கண்கள். பிணை நோக்கின் மின்னணைய நுண்மருங்குள் காதலனுக்கு எப்போதும் அந்த இடை எப்பொழுது முறியுமோ என்று அஞ்சி தன்னோடு கூடவே உதவியாயிருக்கும் நிலையை உண்டாக்கும் இடை வேகவதி என்றுரைக்கும். வேகவதி என்ற பெயரால் அழைக்கப்படுகின்ற இராமாயணத்தில் பிராட்டியின் வரலாறு கூறப்படுவது போல மகாபாரதத்தில் தன்னுடைய வரலாறு கூறப்படும்படியாக இருந்தவள் இந்த வேகவதி. கன்னி எம்பெருமான் திருமாளிகையிலே 12 ஆண்டு காலம் கூடி தெய்வ இன்பத்தை நுகர்ந்து எல்லா காமங்களும் ஈடேற பெற்றேனாயிருந்தேன் என்று சீதா பிராட்டி கூறினாள். அப்படி கூறிய சீதா பிராட்டி போலன்றி கணவனோடு இன்பத்தை நுகர்ந்து அறியாதவள் இந்த வேகவதி, இந்த பெண், இந்த கன்னி. அப்படிப்பட்ட கன்னியான இவள் தமையனையும் எதிர்த்து கொண்டு நாயகன் பின் சென்றதே அருஞ்செயல் அல்லவா? தன் இன்னுயிராம் காதலனை காணாது தனக்கு உயிரினும் இனியவனாய் காதலே வடிவானவனான தன் காதலனை காண முடியாத வகையில் தன்னுடைய முன்தோன்றல் கொண்டு ஏக இவளுடைய தமையன் இவள் தன் காதலனோடு சேர்ந்து இருக்க விடமாட்டேன் என்று சொல்லி இவளை பிரித்து அழைத்து செல்ல தன்னுடைய முன்தோன்றல் கொண்டு ஏக தான் சென்று அங்கு அன்னவனை நோக்காது தானே அவனை விட்டு போய் அவனை மீட்க புகுந்த சகோதர பாசமுடைய அவனையும் பார்க்காமல் அழித்து உரப்பி என்னை நீயே மணக்க விரும்புகிறாயா என்பது போன்ற கடுஞ்சொற்களை அண்ணனிடம் பேசி வேகவதி தன்னுடைய காதலனை அவன் அண்ணன் இழுத்து சென்று இவளை மணக்க விடமாட்டேன், இவளோடு வாழ விடமாட்டேன் என்று சொல்லும்போது அண்ணனிடம் கடுஞ்சொற்களை பேசினாள் இந்த வேகவதி. என்னை நீயே மணந்து கொள்ள விரும்புகிறாயா, தங்கையே நீ மணந்து கொள்ள விரும்புகிறாயா என்பது போன்ற கடுஞ்சொற்களை அண்ணனிடம் பேசி அவன் சொரூபத்தை அழித்து அவனுடைய இயல்பான தன்மையை அழித்து கல்நவில் தோள் உற்றார் உறவினர் அனைவரையும் விட்டு பற்றத்தக்க
கவர்ச்சியான மலையொத்த தோள்களையுடைய கல்நவில் தோள் காளையை, தோல் வலிமையை கூட பார்க்க வேண்டாம், அவனுடைய காளை பருவமே இவள் மனதை தன்னிடம் இழுக்க போதுமானது. வாழமருள் கைபிடித்து தனக்காக போரிலே அம்புகளை செலுத்தி கொண்டிருந்த காதலனுடைய கையை எல்லோரும் காணும்படியாக தன் கையால் பிடித்து, அண்ணன் அவனை இழுத்துச் சென்றான். அங்கே சண்டை நடக்கிறது. அண்ணனுக்கும் தன் காதலனுக்கும் சண்டை நடக்கிறது. அப்படிப்பட்ட அந்த போர்க்களத்திலே சென்று எல்லோரும், போர்க்களத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பார்க்கும்படியாக தன் கையால் தன்னுடைய காதலன், தன்னுடைய தலைவனின் கையை பிடித்து மீண்டும் போய் போர்க்களத்திலிருந்து மீண்டும் அவனோடு சென்று பொன்னவிலும் ஆகம் பொன்னந்திலே தேரின் மேலேயே அவனுடைய மார்பின் மேல் விழுந்து தழுவினாள். சீதா பிராட்டி கரண் முதலிய அரக்கர்களை எம்பெருமான் அழித்து மீண்ட அளவிலே அவனை முழுமையாக தழுவியது போல போர்க்களத்தில் இருந்து மீண்ட தன் காதலனை வேகவதி முழுமையாக தழுவினாள் அல்லளோ என்று சொல்லுகிறாள். அப்படிப்பட்ட வேகவதி அவள் தன் காதலனுக்காக, தன் காதலனை அடைய அண்ணனை எதிர்த்து கொண்டு போர்க்களத்திலே போய் அவனை தழுவினாள். நான் ஏன் என் தலைவனை அடைய மடலேறக்கூடாது என்று கேட்கிறாள் பரகால நாயகி. இந்த பகுதியில சீதா பிராட்டியின் செயலுக்கு பின் வேகவதியின் செயலை சொல்லி நான் ஏன் மடலூறக்கூடாது என்று கேள்வி கேட்கிறாள். பின்னும் கருநெடுங்கண் செவ்வாய் பிணை நோக்கின் மின்னணைய நுண்மருங்குள் வேகவதி என்றுரைக்கும் கன்னி தன் இன்னுயிராம் காதலனை காணாது தன்னுடைய முன்தோன்றல் கொண்டு ஏக தான் சென்று அங்கு அன்னவனை நோக்காது அழித்து உரைப்பி வாழ் அமருள் கல்நவில் தோள் காளையை கைப்பிடித்து மீண்டும் போய் பொன்னவிலும் ஆகம் புணர்ந்திழலே. பின்னும் கருநெடுங்கண் செவ்வாய் பிணை நோக்கின் மின்னணைய நுண்மருங்குள் வேகவதி என்றுரைக்கும் கன்னி தன் இன்னுயிராம் காதலனை காணாது தன்னுடைய முன்தோன்றல் கொண்டு ஏக தான் சென்று அங்கு அன்னவனை நோக்காது அழித்துறப்பி வாழமருள் கல்நவில் தோள் காளையை கைப்பிடித்து மீண்டும் போய் பொன்னவிலுமாகம் புணர்ந்திழலே என்ற இந்த அற்புதமான பாசுர பகுதி அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பகுதியிலே மற்றும் ஒரு திருஷ்டாந்தத்தை பரகால நாயகி சொல்லி நான் ஏன் மடலூறக்கூடாது என்று கேட்க இருக்கிறார். அதை அடுத்த நாளை அனுபவிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எம்பெருமான் திருநறையூர் நின்ற நம்பி திருவடிகளே சரணம். அரட்ட முக்கிய அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகால நாயகி திருமங்கியாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பரமகாருணிகர் ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆச்சாரியர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.